என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். காஞ்சிவாச வித்மகே சாந்தஸ்வரூபை தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, சங்கரா சம்போ மகாதேவா. இன்னைக்கு என்ன நாளுன்னு நிச்சயமாக 90% பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 1994 வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 2:58க்கு. இந்த சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும், மகா சுவாமிகள் சித்தி அடைஞ்சிட்டார். இன்னைக்கு சரியா 28 வருஷம் ஆயிடுத்து அவர் சித்தி அடைஞ்சு. அவரோட உடம்பு தான் சித்தி அடைஞ்சதே தவிர அவரோட உயிர் இன்னும் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கு. நமக்கு என்ன குறை இருந்தாலும் சரி, உடனே அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துடுவார் அவர். அவர்கிட்ட மனப்பூர்வமான நம்பிக்கை வச்சோன்னா அது உடனே நிவர்த்தி ஆயிடும். மகாபெரிவா இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி அவர் நம்ம கூட தான் இருப்பார். பெரியவாளோட தரிசனம் என்னைக்கும் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும். மகாபெரிவா நமக்கு சொன்னது ஒழுக்கமாக வாழணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். இதை கடைப்பிடிச்சாலே மகாபெரிவாளோட ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். கண்கண்ட தெய்வம் கலியுகத்தில் யாருன்னா மகாபெரிவா தான். இப்போ அவரோட மகிமையை பற்றி ஒன்று சொல்கிறேன். 1954 வருஷம் அப்பேலேருந்து மகானை கண்ணும் கருத்துமாக கவனிச்சுன்னு வந்துட்டு இருக்கார் ஸ்ரீமடம் பாலு மாமா. அவரை மகாபெரிவாளோட நிழல் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவா. ஒரு சமயம் மகாபெரிவாளுக்கு மார்வலி வந்துடுத்து. ரொம்ப அவர் அவஸ்தைப்படுறார். பார்த்த பாலுமாமா மகாபெரிவளுக்காக சபரிமலை ஐயப்பங்கிட்டக்க வேண்டின்ட்டார். அதுக்காக ஒரு தரம் சபரிமலை போயிட்டு வர மகாபெரிவா கிட்டக்க உத்தரவு கேட்குறார். கேலியான புன்னகையோட, என்னடா உன் அப்பா தாத்தா யாராவது சபரிமலைக்கு போயிருக்காளா என்ன, உனக்கு என்ன தெரியும் முன்னு நீ போறேங்கிற அப்படின்னு ஆச்சாரியார் கேட்க, மகாபெரிவா கேட்க, அவர் யாரும் போனதில்லை பெரியவா. பெரியவாளுக்கு அடிக்கடி வரும் மார்வலிக்காக மார்வலி சரியாகணும்னு ஐயப்பனை வேண்டின்றேன், அதனால் மலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு மகான்கிட்ட மறுபடியும் சொன்னார். பாலு சொன்னதை கேட்டா மகான் கொஞ்சம் எல்லாம் யோசிச்சார் போல இருந்தது. அப்புறமா சொன்னார், நீ வெள்ளை வேஷ்டியோடையே போகலாம், நீ பிரம்மச்சாரி தானே, அதனால் உனக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனால் மலைக்கு போனதும் சிகப்பு துண்டு எடுத்து கட்டினுடும். அதுக்கப்புறம் வெறும் கையோட போயிடாத, தேங்காயும் நெய்யும் கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாரும் அதிசயப்படுற அளவில் சொன்னார் அவர். ஒரு ஐயப்ப பக்தர் மாலை போட்டுன்றா எறும்புடி கட்டி கொள்ளும் போது என்ன நடக்கும், அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் ஸ்ரீ மகாபெரிவாளே அவருக்கு சொல்லிட்டார். பாலு மாமா சபரிமலைக்கு போயாச்சு. ஐயப்ப தரிசனத்துக்கு போன போது சன்னதியில் இருந்த மேல் சாந்தி அப்படிங்கிற அர்ச்சகர், பெரிய அர்ச்சகர், இவரை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். நான் காஞ்சி மடத்துலேருந்து வரேன் சொன்ன உடனே, அங்கே பெரிய திருமேனி எப்படி இருக்கார் அப்படின்னு பெரியவாளை விசாரிக்க, இவர் பெரியவாளுக்காக தான் வேண்டின்னு வந்தேன் சொன்னார். உடனே மேல் சாந்தி, அந்த பெரிய திருமேனியால் தான் இப்போது நாட்டில் வெள்ளமோ பூகம்பமோ இல்லாமல் நாடே சுபிக்ஷமாக இருக்குது. என்னோட 24 நமஸ்காரங்களையும் அந்த பெரிய திருமேனிக்கு சொல்லும். நீ அந்த திருமேனியை விட்டுடாத, அந்த சன்னிதானத்திலேயே நீ இரு. அவர் ஈஸ்வரனோட அவதாரமாக்கும், அவரை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு, அப்போ தான் உனக்கு நான் பிரசாதம் கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பார்த்துக்கோங்க, மகாபெரிவா ஈஸ்வரன் அவதாரன்னு அவரே சொல்லிட்டார் அப்படின்னாக்க நிச்சயமாக மகாபெரிவா ஈஸ்வரன் தான். மகாபெரிவாள உடல் உபாதைக்காக மனசு கவலையோடு சன்னதிக்கு வந்த ஸ்ரீமடம் பாலு இந்த ஐயப்ப சன்னதியில் இருந்தே அவர் ஈஸ்வரோட அவதாரம் அப்படின்ட்டு அவரை விட்டுட்டு போகாதே அப்படின்னு தெய்வ வாக்கு, தெய்வ ரகசியமாக உணர்த்தப்பட வேண்டிய நேரத்தில் அவருக்கு உணர்ச்சி பெருகல, கண்களில் கண்ணீர் பெருகிறது. இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ மகாபெரிவா.
தரிசனத்தையும் நினைவுகளையும் நெஞ்சில சுமந்துண்டே அவருடைய நினைவோடையே வாழ்வோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. என்னப்பனே